ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரர்கள் லெவல் அப், புகழேணியின் உச்சத்திற்கே செல்வார்கள். ஓப்பனிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இல்லை. என்னென்னா முதல் 6 மாதம் நார்மல் தான். 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் புது ரத்தம் பாயிற மாதிரி. மெயின்ல இருக்கியா 3 கோடியா 3 கோடியா என்னடா சொல்றீங்க? திடீர் அதிர்ஷ்டம். 7ஆம் இடத்தை குரு பார்க்க, குருவே பார்த்துட்டார். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? கல்யாணம் நடந்துடும். மொத்தமாக ஒரு 12,500 ரூபாய் கடன் வச்சிருக்கேன் சார், அதை எப்படி அடைக்க போறேனே தெரியல. அவன் இங்கே 12 லட்சத்தை வச்சு சுற்றிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கீங்க, PhD லெவல். போதும்டா. 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உணவே விஷமா ஒரே டார்ச்சர் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா 8ஆம் இடத்து ராகுவா மட்டும்தான் இருப்பான். 8ஆம் இடத்து ராகு வண்டியில் போகும்போது தள்ளி விடுறது, ரொம்ப படுத்திட்டதா கில்ட்டி காம்ப்ளெக்ஸ். எப்படி ராம்ஜிக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி குருவுக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சனிக்கு ஒரு கில்ட்டி பாவம்பா ரொம்ப படுத்திட்டோம், நல்லாடுறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரர்கள்லாம் இந்த பதிவை கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, நம்மால் வந்துட்டார், கடகத்துக்கு ஏதோ சொல்ல போகிறாரு. காலகாலமாக கடகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த வருஷம் நிறைய அப்படி வரிசையாக ஒரு சாக்லேட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய சாக்லேட்டாக தரப்போகிறேன். காரணம் என்னவென்றால், கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே 12ஆம் இடத்து குருவோடு தான் பிறக்கிறார்கள். இந்த வருடத்தை ஸ்டார்ட் பண்ணுறதே அப்படி தான். 2026 பிறக்கும் போதே 12ஆம் இடத்து குருவும் இந்த பக்கம் 9ஆம் இடத்து சனியோடும் தான் இவர்கள் வாழ்வை துவங்குகிறார்கள் இந்த 2026. ஸோ இந்த 2026 இவங்களுக்கு நடக்கிற பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமே என்னென்னா, குரு பகவான் இவங்க வீட்டில் தான் உச்சமே ஆக போகிறார். கடகத்தில் தான், உங்கள் வீட்டில் தான் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ விழா நடக்கிற பிரதான வீடே உங்கள் வீடு தான். இப்போது ஒரு ஹால் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், ஒரு லக்ன பத்திரிக்கை. அந்த லக்ன பத்திரிக்கை எங்கே வாசிப்போம்? வீட்டில் 10-12 அறை இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எது ஹாலோ அங்கே தான் உட்காந்து வாசிப்பாங்க. அங்கே தான் பெரியவங்களாம் இருப்பாங்க. மற்றவங்களாம் கேட்டுப்பாங்க, மற்ற ரூம்லேருந்து கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி கடகத்தில் உட்காந்து தான் குரு தர்பார் பண்ண போகிறார். இவர் தர்பார் பண்ணுறத மற்ற ராசிக்காரெல்லாம் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இது கதை. இவங்க தான் பிரதானம். இங்கேருந்து தான் குருவோட பார்வையை, நீங்கள் தான் தலைநகரம் மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் எல்லாரையும் பார்க்குறாரு. ஆட்சி அதிகாரம்லாம் நீங்கள் தான், நான் பார்த்து தாண்டா அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம்லாம் ஒன்றா இரண்டா அந்த மாதிரிலாம் 1000 காரணம் 100ங்கிற மாதிரி பிரச்சனை 100ன்னு சொல்லலாம். 12ஆம் இடத்து குரு பகவான் விரயத்தை கொடுத்தார். ஏன் விரயன்னே தெரியாமே விரையாச்சு. 2025 2026 ஏன் விரையணும் தெரிஞ்சு விரையாகும் போது இந்த வருடத்தினோட துவக்கத்தில் 12ல் குரு பகவான் வருகிறார். ஓப்பனிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இல்லை. என்னென்னா முதல் 6 மாதம் நார்மல் தான். ஏன்னா குரு 12ல் இருந்து 5ஆம் பார்வையாக 4 பார்க்குறார். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. கடகராசிக்காரர்கள் ப்ரமோஷன் வாங்க போகிறாங்க. கடகராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறாங்க இந்த வருது ஜனவரி மாதம். கடகராசிக்காரர்கள் லெவல் அப், கம்பெனியில் டிமாண்ட் அதிகமாகும், என்னை விட்டால் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்கள் தனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கம்பெனியில் அடைவாங்க. நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஸ்தானம். புகழேணியின் உச்சத்திற்கே செல்வார்கள். 4ஆம் இடம் என்பது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய சொந்த வீடில் பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீடு எங்களுடைய அடிமனை கோயில் லேண்டாக இருக்குது சார், அல்லது இது ஒரு இந்த இடம் அன்அப்ரூவ்டு இடம், அது மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறது. அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிவிடுவார். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஃப்ளாட் நானே சம்பாதிச்சு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் இடத்து 4ஆம் இடத்தை குரு பார்க்கும். உயர் பதவி, உயர் கல்வி. இப்போ படிக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் போகிறது, கேம்பிரிட்ஜ் போகிறது, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் மேடம், அவங்களாம் பண்ணுவாங்க. அடுத்து குரு பகவான் 12லிருந்து 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். 6ங்கிறது கடன். ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் கடனை சரி பண்ணுவார். கடகராசிக்காரர்களுக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்கள் வைஸ் மற்ற ராசிக்காரர்கள்னு ஒரு ஜோக் சொன்னோம்னா, மற்ற ராசிக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம் சார், மொத்தமாக ஒரு 12,500 ரூபாய் கடன் வச்சுருக்கேன் சார், அதை எப்படி அடைக்க போகிறேனே தெரியல. அவன் இங்கே 12 லட்சத்தை வச்சு சுற்றிட்டு இருக்கான், நீ வெறுப்பு ஏற்றாதப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்கள் நிலையே. என்னென்னா,
நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய, அதாவது சாதாரண இவங்கெல்லாம் வரும் ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறாங்க. நீங்கள் அனகோண்டாவை தோளில் போட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆட்கள். உங்களுக்கு பொதுவாகவே பயம் கிடையாது. அனகோண்டா தானே சார், கழட்டி விட்டா கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி. என்னங்க இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க? என்ன சார் சின்ன வாழ்க்கை, கடன் வாங்குற வரைக்கும் நம்ம அவனை தேடி அடைய போகிறோம், கடன் வாங்கினதுக்கப்புறம் அவன் நம்மளை தேடி அடைவான்ல. லைஃப் இவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கையில் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கூடிய ஆட்கள். உங்களோட பிரச்சனைலாம் இவங்க பிரச்சனைலாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல் லெவல் தான். நீங்கள் எல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கீங்க. PhD லெவல். போதும்டா, அஷ்டம சனி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போது இனிமே தான் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்து கடனை இந்த ஜூனுக்குள்ளே அடைப்பீங்க. என்றைக்கோ வாங்கின பழைய சிவில் ப்ராப்ளம், என்றைக்கோ கொடுத்த பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணுவீங்க 6ஆம் இடத்தை பார்க்கும்போது. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12இல் இருந்து 8 பார்க்குறாரு. 8ல் இருக்கிற ராகுவை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆஃப்டர் ஜூன் இப்போ தான் உங்கள் வாழ்க்கை. இப்போ தான் வந்து 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் புது ரத்தம் பாயிற மாதிரி அப்போது ராசியிலே குரு உச்சமாகிறார். ராஜாதி ராஜ கம்பீர அப்படிங்கிற மாதிரி குரு வந்து அப்படி உட்கார்றாரு. உட்காந்து என்ன வேணும் அப்படின்னு, என்ன வேணும் ஐயா கொடுங்கய்யா, நீங்கள் பாட்டு கொடுங்க, நான் தான் என்ன வேணும் நான் கேட்க போகிறேன். ஒரு வீடு, 2-3 காரு, ஒரு 7-8 கிலோவில் நகை கொடுங்க, அப்படியே கொடுங்க, வச்சுக்கோப்பா வச்சுக்கோ, டேக் இட், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவ்வளோதான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி 5ஐ பார்க்கிறார். 7 யார்? உச்சம் பெற்ற குரு 5ஐ பார்த்து சொத்தாக கொடுப்பார். என்றைக்கோ உங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு அவர் திடீர்னு போயிட்டார். அவர் மாமனாருக்கு ஒரு இடம் கொடுத்து, உங்கள் மாமனார் உங்கள் பொண்ணுக்கு கொடுத்து, அவங்க உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு கொடுத்து, எப்படியோ வகையில் ஒரு 3 ஏக்கரா வந்துருச்சு. கேரளாக்குள்ளே 3 ஏக்கரா வந்து அங்கே நம்ம என்ன போகிறோம் ஐயா? மெயினில் இருக்கியா 3 கோடியா? என்னடா சொல்கிறீங்க? திடீர் அதிர்ஷ்டம். இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சும்மா, நான் முயற்சி பண்ணவே இல்லை, எங்கேயோ போக வேண்டியது. திடீர்னு சில பேர் குலுக்கல் முறையெல்லாம் விடும் இடம். குலுக்கல் முறையில் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி உழுந்து ஜெயிச்சவரை நிறைய பேர் இருக்கான். நானே எதிர்பார்க்கல சார் அப்படிங்கிற மாதிரிலாம். நான் சும்மா அந்த மாலுக்கு போயிருந்தேன், நாங்கள் போயிட்டு ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு திரும்பி வந்துட்டோம். அங்கே போய் எழுதி போட்டோம் சீட்டு, அதில் பார்த்தா கார் விழுந்துருச்சு எங்களுக்கு. அந்த மாதிரிலாம் வாழ்க்கையினுடைய சொத்து சேரணும்னு குரு முடிவு பண்ணிட்டாருன்னா, கஜினி படத்தில் வர மாதிரி தான் சூர்யா என்ன பண்ணுறார், அவளுக்கு எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீரியடில் கொடுப்பார். அப்புறம் அந்த ஃப்ளாட் அவங்களுக்கு போய் சேரும். அந்த பொண்ணு நினச்சிக்குவோம் அது ஏதோ ஒரு பரிசு போட்டியில் வந்துருச்சுன்னு. இது குருவோட கேம். குரு கொடுக்குறார், அது ஒரு மூலியமாக கொடுப்பார். பரிசு வந்த மாதிரி, லாட்ரி விழுந்த மாதிரி. 5ஐ பார்த்துறார். 7ஐ பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு 7ஐ பார்க்கும்போது ஒரே தூக்கி அமெரிக்காவில் உட்காரச்சிருவார். நான் அடித்த மணி யாருக்கு கெட்டுச்சோ இல்லையோ, அமெரிக்காக்காரனுக்கு கெட்டுச்சுரா, டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. பிச்சோ, அதெல்லாம் இப்போ தான் நடக்கும். காரணம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவே பார்த்துட்டார். இதுக்கப்புறம் என்ன ஆகுது? கல்யாணம் நடந்துடும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு தபஸில் இருப்பீங்க, நித்திய பிரம்மச்சாரின்னு இருப்பீங்க. உங்கள் பிரம்மச்சரிய விரதமெல்லாம் கலைய போகுது. சில பேர் எனக்கு கிடைச்சா டோட்டலர் கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உட்காந்துருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் 7ஐ பார்த்து ஒரு டோட்டலரை கொண்டாந்து நிறுத்திண்டா, போ கல்யாணம் பண்ணிக்கோ, போ, ஜாலியாக இருப்போ, நான் நல்லா இருக்கும் போதே, என் மூடு கரெக்டாக இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தையும் கொடுத்துட்டு வீடும் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தையும் கொடுத்துட்டு வீடும் கொடுத்துட்டு போயிடுவார், வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அடுத்து 9ஐ பார்க்குறார். 9ஐ பார்க்கும்போது அங்கே சனி இருக்கார், அஷ்டம சனி. இந்த ஆள் உங்களை படுத்தின பாடு மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றும் படுத்திருக்க மாட்டான். அதை குரு பார்த்துடுறார். குரு பார்த்து அஷ்டம சனியை, ஒரு குழந்தை வாசலில் விளையாடுறதுக்கு ஆவியா ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க, அந்த குழந்தை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சனியை அப்படி பார்ப்பார் குரு, என்னப்பா அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை சும்மாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் கடகராசிக்காரனை டச் பண்ணக்கூடாது, ஹீஸ் மை பாய் அப்படிங்கிற மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்படி இந்த ஒரு வருஷமும் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் கடகராசிக்காரர்கள் என்ன வேணால் செய்யலாம். சும்மா யாரையாவது கூப்பிட்டீங்க வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தைரியத்தையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டண்ட்டே பண்ணால் கூட இந்த நிமிஷம் நான் பேப்பரை போட்டு போனால் அடுத்த 1 ஹவரில் வேறு வேலை அழைச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுவோம் கடகராசிக்காரர்கள். பிரமாதம் சார். இவ்வளவு நன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு இருந்தாலும், குரு பகவானினுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் இவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இந்த 2026 கடகராசிக்காரர்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? எதில் கவனமாக இருக்கணும்னா, 2ஆம் இடத்து கேதுவில் கவனமாக இருக்கணும். இந்த கேது டிசம்பர் 6 தான் உடம்புக்கு வரார், அதாவது கடகத்துக்கே வரார். அடுத்த 2027 நீங்கள் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்துக்கு போயிடுவீங்க, லெவலப் போயிடுவீங்க. அப்போது புஷ்பா 1லேருந்து புஷ்பா 2க்கு போயிடுவீங்க. நீங்கள் ஹெலிகாப்டரில் போக ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்த வருஷம்லாம். அதை விட்டுருங்க.
இப்போ என்னன்னு பார்ப்போம். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உணவே விஷமாகும். பர்கர் சாப்பிட்றவங்க, பீஸா சாப்பிட்றவங்க எல்லாம் கீழே போட்டுருங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இயற்கை உணவுகளாக சாப்பிடுங்க. உணவே விஷமாகும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வயிற்றில் பிரச்சனை இருக்குது சார், இண்டஸ்டைனில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எதை சாப்பிட்டாலும் வந்து செரிக்க மாட்டேங்குது, தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய வாக்கிங் போகணும். 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது உணவை விஷமா. சரி, இந்த 2026 வெற்றி வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுன்னா அது என்ன வழிபாடு? இவங்களை ஒரே டார்ச்சர் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா 8ஆம் இடத்து ராகுவா மட்டும்தான் இருப்பான். 8ஆம் இடத்து ராகு வண்டியில் போகும்போது தள்ளி விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி விடுவான். ஏன்னா 8ஆம் இடத்து ராகு. 8ஆம் இடத்து ராகுவுக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க திருவேற்காடு போய் கருமாரியம்மனை பார்க்கலாம். சவுத் சைடு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், கும்பகோணத்தில் இருக்க திருநாகேஸ்வரம் போகலாம். இதெல்லாம் சென்று வழிபட ராகுவுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். ஆனால் கடகராசிக்காரர்கள் சும்மா இருங்க, பணம் வரும். நீங்கள் சும்மாவே இருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் உங்களை ரொம்ப படுத்திட்டதா கில்ட்டி காம்ப்ளெக்ஸ், எப்படி ராம்ஜிக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி குருவுக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சனிக்கு ஒரு கில்ட்டி பாவம் ரொம்ப படுத்திட்டோம், நல்லாடுறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். சரி, 2026 பலன்கள் அடிப்படையில் கடகராசிக்காரங்களுக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ? 100க்கு 200 மார்க். பிரமாதமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ராசி கிடையாது. அது நடக்குமோ இல்லையோ, நீங்கள் சொல்கிறத கேட்க நல்லா இருக்கு சார். நிஜமா. ஏன்னா குரு வந்துட்டார், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப வியாதியஸ்தராக இருந்த ஒரு ஆள், படுத்த படுக்கையாக இருந்த ஒரு ஆள் திடீர்னு எந்திரிச்சு ஓடி ஸ்போர்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆனால் அவங்க மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனநிலை. நான்லாம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல சார். தூக்கி மேலே வச்சுருவார், அவ்வளோதான். கடகராசிக்காரங்களுக்கான 2026 ஆண்டிற்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க காலசமிரு. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.